ஆணி மாடு வந்து மாற்றி மாடு யாருன்னு வச்சுக்கா? குட்டிமா. குட்டிமாவா? அப்படின்னா அழகா தெரியாமா? அழகா இருக்காங்களா? இந்த தோராவளி அழக்கூடிய யாரு? பகவான் கண்ணபுரா எக்ஸ்பிரஸ். அவங்க மகள் இருக்காங்களே சுந்தரி அம்மா. அம்மா அவர் பொண்ணு இல்லை சேனியா? சிஸ்டர் இளவரசி. சேனியா? இளவரசி. ஆமாம்மா. அவங்க தோழி பெண்ணா? சரியா? தோழி பெண். அது காலில் வித்து முன்னா சொல்லிக்கலாம்ல. காலில் வித்ததுக்கு அப்புறம் தோழி மாவு பொருள் போடுது. அம்மா இப்போ மாவாட்டி படம் பொய்து வச்சா பொண்ணுதான் பிறந்து போட முடியும். பொண்ணு நம்ம பிறந்து மட்டும் போடு. கலைவாணி. கலைவாணி. ஆமா புரியுதுமா? இளவரசியை பார்க்க வேண்டும். புறப்பட்டு ஓடிவா. நான் கொடுத்துட்டுமா நீ கொடுத்தீங்க? எங்க கொடுத்துட்டுமா? எங்க கொடுத்து போற மட்டை எப்படா கூட்டு போற 3 கூட்டு வச்சா அந்த மாதிரி மனாராடி போலாமா? நம்பர் சீக்கிரம் மொத்த பேரா நம்பாது நம்பாதா? ஒருத்தர் விட மாட்டப்படுது நீ. பீமா அதான் நீ கம்னு உட்காரு, கோபப்படாது உட்காரு. சொல்லு. அந்த ஆயா அவனுக்கு 100 ரூபாய் கூட சொல்லிச்சு. எந்த ஆயாவே பெரியமா மாச்சு அப்படியா? இதே வந்து ஏமா ஜோடி ஜோடின்னு வருது. ஜோடி 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 வர யார் யார் ஜோடி போட்டுருக்காங்க தெரியுமா? யார் யாரு? அந்த பொடி இலக்கு போதுனா போதுனா அது நான் பாடுங்களா? கொஞ்சம் நல்லா இருந்தா வாத்தியார் போடுற ஜோடி. ஜோடி 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 பரமசிவனர்
சௌகரியமா ஜோடி போடுறாங்கம்மா. ஜோடி போடுறாங்க. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் டீச்சர் ஜோடி போடுறாங்கம்மா. அப்படியா? லஞ்ச் பிரேக்ல. லஞ்ச் பிரேக்ல. ஆமா, இதெல்லாம் ஜோடி போட்டு நீ எப்படியா பாத்துங்கற? சாப்பிட்டுனா வேற வேலை. எல்லாரும் கிடையாது, சில பேர் தான். இந்த புரோகர் வேலை தான் பாத்துங்கறியா? இன்னும் போடுறாங்களே. இன்னும் யாரையா? நர்ஸ் கொஞ்சம். நர்ஸ் ஊசி போடுறாங்க பாத்தியா, ஊசி. ஆமா. நர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா டாக்டர் போடுறாங்க. டாக்டர் போடுறா ஜோடி. நர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா டாக்டர் போடுறாங்க ஜோடி. சித்தாளு கூட நல்லா இருந்தா மேஸ்திரி போடுறாங்க ஜோடி. ஜோடி ஜோடி ஜோடி. நர்ஸ் டாக்டர் ஜோடி போறாங்கம்மா. ஓ நர்ஸ். சித்தாளு மேஸ்திரி ஜோடி போறாங்கம்மா. ஆகையினாலே நான் கூட போட்டுக்கிறேன். நீ கூட யாரு பா ஜோடி போட்டுக்கிறீங்க? சந்தாலே. சரியா? என்னடாப்பா? பேசாத. நான் போட்டுக்கிறேன். யாரு ஜோடி போட்டுக்கிறீங்க? இந்த பொட்டியாரு இருக்கிறான் பாத்தியா? பெட்டியாரி. இந்த பொட்டிக்கார பொண்ணு நல்லா இருந்தா கட்டிக்கார போடுறான் ஜோடி. கட்டிக்கார பொண்ணு நல்லா இருந்தா பொட்டிக்கார போடுறான் ஜோடி. என்னப்பா? கட்டிக்கார பொண்ணு நல்லா இருந்தா பொட்டிக்கார போடுறான் ஜோடி. அட மாமா டேய். ஒத்தா. கை திரும்புறோம். நீ எல்லாரும் பார்த்துட்டு டேய். என் பொண்ணு அழுது போறாங்க. மண்டையில மசுத நாட்டமா எப்படி அப்ப? என் பொண்ணு கேக்குற, என் பொண்ணு சூத்தா எழுதி போறாங்க. நாடியா? என் பொண்ணு கேக்குறாமா? அங்க வா, அங்க பேசுறானா இங்க நாடி வாடி போடி. பேசியா? பேசியா? நீ வேற போடு பொண்ணு ஏன் உன் வீடு போடுடா. ஓ என்னத்துக்கு பொண்ணு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டா? நீ கம்பெனி வாங்க, நான் குடிக்காசி கூட இருந்தல நீ. அடி மட்டு பாவட கரமமலே. சொல்லியா? உன்னை பார்த்து என்னயாச்சு? என்னயா? வைத்தியம் முடிங்க பாப்பா பிட்டா இருக்கும். ஆரம்பத்துல நீ அரமெண்ட்லாம் அப்படிதான் இருக்கும். அரமெண்ட் ஆகிது. என்ன? அடி மட்டு பாவட கரமமலே. ஆமா. உன்னை பார்த்து என்ன பார்த்து? ஏங்கற இந்த ஆம்பளை ஏன் ஏங்கற? ஏங்கறமா ஏன் ஏங்கற? தகவல் பண்ணா ஆ? என்னமா அடி தொட்டு கிட்ட வேணும் முன்ன அடியில வாத்தியார் கிட்ட வாங்கி தாரே. ஏன் ஓடி இல்லையா? பாத்தி பிசாக்கு பண்ணாதீங்க. அட பாய். பொட்டிக்கார சாவி தாரே. ஏன் ஊர் சாவி நாயாச்சு? அவன் மொக்கையா போய் வாங்க. ஊர் சாவி எந்த கட்டிக்கார சாவி தாரே. இடுப்புல வாங்கி வச்சுக்காதீங்க. ஒரு கர்மாந்திரமான யாரு பாரு. நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் அந்த பொண்ணு. நீ ஏன் சொன்ன ஆம்பளை எழுதிருக்கேன். எங்க பாரியா? நீ ஏமா நீ அடி தூர போன வேலைக்கு போயிட்டியா? வயா மஞ்சா தரோட மூஞ்சிக்கும் மீச மறைச்ச மூஞ்சி வித்தியாசம் இல்ல. அது காதல் கண்ணை மறைக்கும். கத்தியின்றி ரத்தம் விட்டு ஆபரேஷன் கேள்விப்பட்டிருக்கியா? ஆசி 2 வருஷம் போயிட்டு என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது? எங்க கவுட்டு பொண்ணு
உங்க அக்கா வீட்டு பண்ண நானு ஐயா பெரியவரியா வணக்கம்பா அது அந்த கட்டு புடிக்குதுதான் என்ன எவ்வளவு ஆசையா வந்துட்டு பெரிய வேற எங்க இது பெருசா இங்க வேற வயதிலே மூத்தவரியா வணக்கம்பா சொன்னேன் நான் எந்த வயல மூத்திரம் நீ பார்த்தா மூத்திரமா சரி பிடிக்கல உனக்கு அப்பா வணக்கம்பா உங்க அம்மாளுக்கு ஆம்பி என்ன உங்க அப்பா அதுக்கு பீமா எங்க போய் எங்க கை வைக்கிறது பச்சாரியா இதுவும் பிடிக்கல உனக்கு சித்தப்பா வணக்கம் சித்தப்பா அப்பயே சத்தம்பா இதுவும் வேணாமா புடுக்கல பிடிக்கல அண்ணா வணக்கண்ணா கூட உறாஞ்சிட்டு போயிட்டேன் அண்ணா என்னங்கிற இதுவும் பிடிக்கல தம்பி வணக்கம் தம்பி நான் தாம்பி விட்டு அசல் கையேதிங்க நான் இதுவும் பிடிக்கல தாத்தா வணக்கம் தாத்தா போட்டிங்க வாத்தா ஏய் ஏய் இதுவும் பிடிக்கல பிடிக்கல. உன்னை எப்படிதான் கூப்பிடுறது பிரம்மா கேத்துமா பிரம்மாவுக்கு வருமா ஆஸ்மாக்கு ஆஸ்பாவுக்கு வருமா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணு ரெண்டுத்து ஒண்ணா சரி கூட்டணுமா இது வருமா அது வருமா ஆ. அடே மாமா ஓய் அம்மா மாமா உன்னை மாமான்னு கூப்பிட்டு நீ எப்படியா இருக்குது செருப்பா அச்சா மாதிரி இருக்குதுமா என்ன ஒரு செருப்பு என்ன ஆற்காடு செருப்பு 60 மண்டலம் அச்சா மாதிரி இருக்குது அப்படியா மாமா அம்மா நேரமா கஷ்டப்பட்டு நின்று தொடாத ஒரு மாதிரி ஆகுது ஏண்டாப்பா தொட்டா என்ன போடுது இப்போ எங்க ஒரு நாள் ரெஸ்ட் விடாம தொடர்ந்து கூட்டு பிடிச்சிக்கிறீங்க ராஸ்கோல் ரெஸ்ட் தானே மார்கழி மாசம் அதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் உனக்கு மார்கழி மாசமா எப்பவுமே உடனே வச்சிருக்க சுடுகாட்டுல சரி மாமா இவ்வளவு நேரம் கஷ்டமா நின்று இருக்கிறேன் ஆமாமா. உன்னை பார்த்தா எடுத்தோ கஷ்டமா இருக்குது ஐயோ மாமாமா முதல்ல உட்காரு மாமாமா இப்படியே உட்காரு சொன்னா. யோ, மாமா இப்படியே உட்காரு சொல்லு மாமா ஏமா நல்லா திரும்பி உட்காரியா காலமாட கால போடு என்னடா பாய் கால் எங்க வருது கால் மட்டும் தான் வரும் ஆ. வானா விடு மாமா நான் கடை இருக்குதா ஆமாமா ஃபேன் காத்து எதனா வேணுமா நோ வேண்டாம் டீ காபி ஆஹா எது வேணாவா எது வேண்டாம் வேற என்னதான் வேணும் மாமா எதுவும் நேரம் கிடைக்காதுமா என்னதான் சாப்பிட போற மாமா ஆனா தீத்துன்னு போறேன் நான் மாமா உன்னை பார்த்தா அர்த்தமா இருக்குது எப்படி உன்னை கண்டாலே பார்த்தா பார்த்தா உன்னை கண்டாலே கட்டாயால நிற்கிறான் தோணுது காரி முகத்தில் சுப்பராடி தோணுது கண்டாரி மாமா கண்டாரி மாமா கல்யாணம் காதல் கேட்கிறேன் இந்த மூஞ்சிக்கு போய் சும்மா இருந்து கூப்பிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்ன உன்னை கண்டால கட்டையால நிக்கலாம்னு தோணுது கட்டியா தொடப்பு கட்டியா தொடப்ப கட்ட அதான் பாருங்க காரி மூஞ்சிலே துப்பலாம்னு தோணுது ஏன் மூஞ்சில சோம்பேறி மாமா கல்யாணம் ஏண்டா உனக்கு ஓத்தா வரமாட்ட போறான் எது நாடி நான் போடா வரமாட்டேன் உன்னை பார்த்தா எனக்கு போடுது என்ன நீ எப்ப இந்த அளவுக்கு போனியோ நானும் இறங்கினேன் நீ எதுக்கு உன்னை கண்ட உடன் தெரியுமா சொல்லு மாமா தெரியுமா சொல்றேங்க நல்லா அழகா சொல்லு மாமா என்னை பார்த்தா இருமா நல்லா அழகா உன்னை சொல்லு கண்ட மாமா. உடன் கையா விட்டு வாஞ்செடுக்க தோணுது வந்த வண்டையாக தந்த வார்த்தை எனக்கு தோணுது அது குலத்துக்கு போது, குமாரத்துக்கு போது. வரமாட்டேன் போது. வரமாட்ட போய் வரமாட்டேன் போடா வாங்க சரி இச்சபையிலே வந்தவர் என்னால் இனிய 2 விளக்கம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ன யாருன்னு தெரிஞ்சா எங்க அக்கா விட்டு போனேன் உங்க அக்கா வீட்டு பெண்ணு உங்க அக்கா வீட்டு பெண்ணு என்று தெரிவிக்கின்றாய் அங்க மச்ச அடியார் எவனா இருக்குதா இருக்குதுமா ரெண்டு என்ன பண்ணிக்கிறப்பா அடையாளம் இருக்குதா நீ பிறகால் மாதிரி எங்க போற அடையாளம் ரெண்டு இருக்குதுமா காலில் கொலுசு கட்டிக்கிறேன் எப்ப கட்டுன சின்ன வயசு இருக்கும்போது சின்ன வயசுல இருக்கும்போது தாமத்த குழந்தையா இருக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது வேலைங்க கொலுசு கட்டலையா இப்போ இருக்குமா ஏன் அது மட்டும் இல்ல ரெண்டாவது இருக்குதுமா என்னது அரமணி கட்டின கீதா 6 மணி ஒரு தூ காமிங்க நேத்த காமியா அரமணி கீதா பாக்குறேன் இப்போ போய் 6 மணி இருக்குமா ஏன் இருந்தானாவா இருந்தாங்கன்னா மூஞ்சி பாரு 3 கூட்டு வச்சா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தானே ஐப்புவான் டேய் அது கட்டத்து நான் பட்ட கஷ்டம் தான் தெரியும் விடு
யார் என்று விளக்கம் தெரிகிறதா? யாரமணி? இதுவே என்ன நாடு? துர்காபுரி. ஆளக்கூடியவர் பகவான். அவருடைய மகள் என்ன மன்னிச்சிருமா? கண்டவர்களுக்கும் மகாலட்சுமிக்கும் பிறந்து ஒரே மகள் ஒப்பற்ற மகள் சுந்தரி சுந்தரி சுந்தரி. புரியுதா? உங்க அக்கா வீட்டு பண்ணு நீ என்ன ஏடா கூடமா பேசுங்கிற. தப்பா நினைச்சுக்காதுமா. நீ இந்த நாட்டு இங்கிலீஷ் தெரியாதுமா எனக்கு. இங்கிலீஷா? இளவரசி அத தெரியாதுமா. தப்பா பேசினா மன்னிச்சிருமா. அப்படி இருந்தாலும் எனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? ஆளை பார்த்தா குறைக்கிற மாதிரி ஆகுது. நகனத்திலே குறைவா? எந்த குறை கிடையாதுமா. ஆடை ஆபரணம் குறைவா? குறைவா? குறைவா இல்லடா குறைவா? குறைவா? எந்த குறையும் கிடையாது. கிடையாதுமா. கண்ணுக்கு கண்ணாக பார்த்து என்னை வளர்த்து பொத்து பொத்தி வளர்த்து வந்து வராங்க என்னுடைய தந்தை. ஆமாம்மா. புரியுதா? என்ன ஒண்ணு கண்ணே கண்ணு கறிவேப்பிலை கொத்து மாதிரி கிரியாமா. அப்படி இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய தாதி பெண் எங்கே? இந்த ஓட்டுன்னு வரமா மாவு இருப்பீங்களா? புறப்படி. அம்மாவை பார்க்கணும் சொன்னேன். ஆமா இளவரசி அம்மா வந்துட்டாங்களா? ஓடிவா. நீ எங்க போய் மாவு இருப்பீங்க மணி நேரம்? அம்மா எங்க அம்மா வந்து அந்த விரத்தில் இருக்கும் என்னை ஏவலையை விடுத்து அதிவேக அழைத்த காரணம் என்ன? தினமும் எங்கு செல்வது வழக்கம்? மனவளம் செல்வது வழக்கம். நந்தவனம் சென்று மலரெல்லாம் தொடுத்து ஆரமாக தொடுத்து கூந்தலே சுடுவது வழக்கம். வழக்கம். ஆமா. நந்தவனம் போகலாமா? ஆகட்டும் அம்மா. புறப்படி. காவல். நந்தவனம் வரையடா? போலாமா. நான் வரேன். தனியா வரமா? பெண்கள் போறதுல ஆண்களுக்கு நடைவாள இருக்காங்க. தனியா போவாங்க. அந்த இடத்துல பிசேசி குஞ்சு போச்சு வச்சிருக்கோம். விசேஷியா? பிசேசி விடடா. காத்து கருப்புமா. ஆகையால துணைக்க வரேன். துணைக்கு வா. அப்பதான் நீங்க மலர்களை பிரிக்கிறீங்களா? ஆமா. கூட நடப்புறீங்களா? நீ தூக்குவே வெய்யினா கூடிய தலைமை தூக்கி வைப்பேன். கீழே வைடானா வைப்பேன். அதுக்குதான் வரீங்களா? துணியாவா வெளியே வராது. புரியுதா? நான் கோயந்த மாரி மாமா. ஏன் உன் மனைவி எங்க போயிட்டா? என் மனைவி என்னடா அப்படி பேர்றா? சரி பரவாயில்ல. வாராயோ நந்தவனமே வாராயோ இந்த தினமே வாராயோ நந்தவனமே வாராயோ நந்தவனமே வாராயோ இந்த தினமே வாராயோ நந்தவனமே
மயில்கள் எல்லாம் தோகை விரித்து ஆடுவதும் கோயிலை தாண்டுவதும் குயில்கள் எல்லாம் கூவதும் கூவிக்கொண்டே இருக்கிறது. ஆமாம். இந்த வனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது பாத்தியா? அத பாக்கலையா? என்னம்மா? புள்ளி மான் ஒன்று பாரு நந்தவனத்தை பார்த்தால் மிகவும் அழகா இருக்குது. அழகா இருக்குது. ஆமாமா. இந்த நந்தவனத்தை பார்த்தால் பார்த்தால் உனக்கு எப்படி இருக்கிறது? என்ன எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? மல்லி, மல்லி, முல்லை, முல்லை, கோம்பி, மந்தாரை, இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி தோணுச்சா? மல்லிகை மலர் வனமே மகிழ்வோ மனுதினமே. மிகவும் அழகா இருக்கிறம்மா. அப்பதான் இருந்தது. இருந்தது. அப்ப இருந்தாலும் இருந்தாலும் ஏய், காவல் சுவாமி வாடா. வந்துக்குமா இந்த நந்தவனத்தை பார்த்தா உனக்கு எப்படி அறிவு? அருமையா இருக்குதம்மா உறங்குற மாதிரி இருக்குது நந்தம் என்ன என்ன பூத்து இருக்குது மலர்கள்லாம் பூத்து என்னென்ன என்னன்னு நீ போமா நீ நீ இளவரசியம்மா, இளவரசியம்மா சொல்லாதே. இலவசமா சரி குட்டி பொண்ணு நான் ஒரு பொறுமா இருக்கட்டுமா? குட்டி பொண்ணு டீலிங் பண்ணிக்கிறேன் நான் ஒரு பொறுமா இருக்கட்டுமா? ஆமாம்மா ஏய், என்ன பூத்து இருக்குது பாரு. பாத்தியா ஆமாண்டு. என்ன பூத்துக்கிறியா மல்லி, முல்லை, கோங்கி, மந்தாரை இவங்கெல்லாம் பூத்திருக்கு. பரமாந்திரம் சாவு மூஞ்சி ஏய், சாமந்தி, அதான் கனகாமரம். என்னென்ன பூத்து இருக்குது பாரு. பாரு. பொந்துலே பொந்துலே உந்துலே எந்துலே என்னென்ன பூத்துருக்குது பாரு. என்னது? முந்தில எதுல சந்தில போகுது? டேய், உன்னாண்ட என்னடா என்னது நந்தவனம்? சாட்டா உந்துலே எந்துலேன்னு வந்துச்சு சாட்டா போவாத. 15 மணியாவா? பால் வண்ணம் பாயா போச்சு ஊங்கின்னும் டேய், டேய், டேய். அட பாவி, சாட்டா போவாளா? இங்கிலீஷே பாடணும். இனிசியா என்ன பாடுறது தேன் வண்ணம் தேஜி போச்சு ஊங்கின்னும் டேய், இதுவாடா பாடல. டேய் கம்மிட்ட டேய் வரோம் அப்பா
சொல்வேன் சாகி. என்னம்மா அட்டைப்பாறை மீது அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே நேரத்திலே வரும் சுக்கிரவாதம் வெள்ளிக்கிழமை அன்று அன்றி துரியன் மகனுக்கும் எனக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதென்று கண்டோரம் வைத்து பார்த்தனையா. தண்டோரம் போட்டாக்க என் மனதிலே நான் யாரை யாரை நினைத்திருக்கிறேன்? நினைச்சிருக்கேன் அத்தை சுபா திரஜய அபிமன்னரை கணவர் என்றே. அத்தை சுபா திரஜய அபிமன்னரை கணவர் என்றே. என் தாலாயில் இதழை போலே என் தலையில் இதழை போலே என்னை நான் கண்டேனம்மா. சாகி, அம்மா பாண்டவர்களே நடுப்பிறந்தவர் யார்? அர்ஜுன பெருமான் அர்ஜுனனுக்கும் சுபதருக்கு பிறந்தவர் யார்? அபிமன்யு அவர்தாம்மா நான் நினைத்திருக்கின்றேன். நினைத்திருக்கிறியா ஆமா. எந்த வயதிலிருந்து எப்பொழுதிலிருந்து? எந்த வயதிலிருந்து சின்னஞ்சிறு வயதினிலே தெருப்பள்ளி கூடத்திலே மன்னம் காலை கட்டையிலே மன்னம் காலை கட்டையிலே ஆட்டினோம் கனாயாரிலே ஆட்டினோம் கனாயாரிலே என்னம்மா சாகி, சொல்லுங்களம்மா சின்னஞ்சிறு வயதினிலே சின்ன சிறு வயதிலே ஏறுபள்ளி கூடத்திலே வேறும் பள்ளிக்கூடத்திலே அவர் எனக்கு மணவனாகவும் கணவனாகவும் நான் அவருக்கு மனைவியாகவும் மனைவியாகவும் அப்பொழுதே கனையாளியை மாற்றிக்கொண்டோம் அம்மா. அப்போதே மாத்திக்கிறீங்களா ஆமா. வருவாரம்மா கண்டிப்பா அவர்தான் மணப்பாரு துரியன் மகனுக்கு என்னை தாம்பூலம் மாற்றிருக்கின்றார் என்று தெரிவிக்கிறாரே ஆண்டவா. இதுக்கு என்ன செய்யலாம் இதற்கெல்லாம் வழிமார்க்கமாக என்னுடைய தாத்தா இருக்கின்றார். தாத்தா அவர் இடத்திலே சென்றால் என்றால் ஏதாகிலும் விமோசனம் கிடைக்கும் புறப்படி புறப்படு. தாத்தா!
சபை இந்த சபையிலே சபையிலே வந்தவர் வந்தவர் யாரென்று தெரிந்தா? அவ பார்த்தா கொடுக்குமா தான் இருக்கிறீங்க. ஈயருக்கு 84 ஜீவராசிகளுக்கும் தேவராசிக்கும் நான் இருந்தா தான் உயிர் வாழ முடியும். ஏங்க நான் இல்ல நீங்க இல்லைன்னா 10 படியா உக்காந்து படியா போடும். அப்படியே போவீங்க. அப்பேற்பட்டாரு ஆமா, யாருங்க அப்பா? என் சாமர்த்தியம் ஆமா எப்படி தெரியுது? எப்படி எப்படிடா தெரியுதுன்னா? சொன்னாதான் தெரியும். ஆறாமா அண்ணா கூட நவுனா நடிக்கிறா. ஏய் உலகம் மேல 7 உலகம், ஏய் உலகம் 14 உலகத்திலும் ஆமாங்க. நான் ஒரு ஆளு. நீங்கள் ஒரு ஆள் இருக்கணும். நவகிரகத்திலே நவகிரகத்திலே நான் ஒரு ஆள். நீங்க ஒரு ஆள். 9 நவகிரகங்க, ஆமாங்க. அதுல நான் ஒரு ஆள். நீங்க ஒரு ஆள். சரிதா? புரியுதுங்க. மனிதனா பிறந்தா ரெண்டாள். பயம் பக்தி இருக்கணும். இருக்குதுங்க. எங்க இருக்கு உனக்கு? உடம்புல ஒரு தேவனு கொடுப்பேன் நான். மானாத்மா. திமுறா கூப்பிட்டுக்கிற சொல்லுங்க. ஒரு பெட்டிக்காருக்கு என்ன வயசு? அவங்கதான் பிறகா பையன். இல்லவா பையனா? அவரை வாடா போடா ஓத்தாங்க அம்மான்னு கேட்கலாமா? அவன் என் ஒண்ணு கேட்கலாமா? ஏய், நான் யார்? நீங்க யாரு? ஆரிகாரி வாழும் தேவன் ஆண்டவனி பவன் தானா. ஆரிகாரி வாழும் தேவன் ஆண்டவனி பவன் தானா. ஏய், வாயு தேவன் என்றா தெரியுமா உனக்கு? வாயுன்னா நல்லா தெரியுங்க. என்ன? புசு. ஏய், அது இல்ல, காத்து. காத்து. மனிதனா அப்புறம் தான் ரெண்டாள். காத்து. ஆமாங்க. அந்த காத்து தான் உயிர் வாழ முடியும். உண்மைதான். சரிதா? தெரியுதுங்க. நான் என்னுடைய சாமர்த்தியம் உங்க சாமர்த்தியம் எப்படி? எப்படின்னு சொன்னாதான் தெரியும். என் சாமர்த்தியம் கேட்டாலே எனக்கு தெரியாது. உன் சாமர்த்தியம் உங்கன்னா கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா தெரியாது. என் முன்னாடி கேட்டா தான் தெரியும். உங்க சாமர்த்தியமே உங்க முன்னாடி கேட்டா தான் தெரியும். ஓய், என்னுடைய சாமர்த்தியம் சாமர்த்தியம் அரக்கர் குலத்தை கருவறுக்கின்ற அச்சகயத்தின் திவ்யம். அரக்கர் குலத்தை கருவறுக்கின்ற அச்சகயத்தின் திவ்யம். அந்தமா பனிரெண்டமோ அரக்கர் குலத்தை கருவறுக்கவே கருவறுக்க ஆஞ்சநேயர். ஆமாங்க. ஆஞ்சநேயர் என்ற பிள்ளை. பிள்ளையை பெற்றெடுத்து ஆமா, அரக்கர் குலத்தை கருவறுக்க ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய குழந்தை பெற்றார். இன்னொரு குழந்தை. இன்னுமா? இன்னொன்னு கார்த்திக்கு குழந்தைக்குதுன்னு நினைக்கிறியா? அதானே. ஓய், சல்லுன்னு சலாக்குன்னு போவீங்க. ஓய், இன்னொரு குழந்தை அது எப்படி? கௌரவ குலத்தை கருவறுக்கின்ற பீமசேனன். திகுமுகுலு. ஐயா மகராஸ். ஓ இன்னொருத்தவன்னா சோடா பாட்டில் மாரி இங்கே யாரா? அவங்க ஆய வயசுக்கு வந்துக்குது குச்ச போறதுக்காக அவன் போய்க்கிறான். எந்த நேரமும் குச்சி போட்டுன்னு தான் இருப்பானா? ஆமா, இந்த வேலையா இருக்கிறீங்களா நீங்க 2 பேரும்? நாங்க அண்ணன் தம்பிக்கு அப்படிதாங்க இருப்போம். அப்படியா? ஆ, இருந்தாலும் இருந்தாலும் கௌரவ குலத்தை கருவறுக்க பீமசேனன் என்று ஒரு குழந்தைய பாருங்க. ஓ பீமச்சானர்.
அது மட்டுமல்ல வேற என்னங்க என்னுடைய சாமர்த்தியம் உங்க சாமர்த்தியம் சரி சரி கடிவாளம் பொண்டாடி கேட்டா தெரியுங்க. ஓ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஓ சரிங்க. என்னுடைய வீரம் 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 நடுக்கடலிலே பெரிய நடுக்கடலிலே பெரிய காற்று. ஓ நடுக்கடலிலே பெரிய காற்று. ஆமா பெரிய கடல் ஓரமா. ஓ ஆமாங்க சிறிய காற்றாக. ஓ சிறிய காற்றாக. ஆமா என்ன பார்த்தா சூறாவளி காத்து வருது பாத்தியா? ஆமாங்க. மொத்தத்தையும் வாரி மூடும். அப்படியே அது மாதிரி ஆளு நான். நீங்க அந்த மாதிரி ஆளு. நான் உள்ள போய் வெளியே வந்தாதான் எல்லாரும் உயிர் வாய போடுங்க. ஓ அவர் உள்ள வந்து வெளியே போயினாரு. ஒட்ட உனக்கு புலி ஒண்ணு இருக்காது. ஆமா. ஆகையால நான் வரேன்னா அம்மனை வணங்குனியா? வணங்கிட்டு என்னங்க? அப்படியா? ஆமாங்க. சொல்லுங்கள். வந்து அதிகாலை எழுந்து எழுந்து முடித்து மன வருத்தத்தில் இருக்கிறான். குழந்தை அப்படித்தான் இருக்கும். எல்லாருமே அது பண்ணாதீங்க. அவங்க அம்மாவை இட்டு போறதெல்லாம் யாருன்னா கேட்டேன். யாருன்னா கேட்டாங்களா? இங்க நீங்க சொல்லுங்க. அதிகாலை எழுந்து எழுந்து நியம நிஷ்டைகளை முடித்து தர்மம் எங்கே செலுத்துகிறதோ அந்த இடம் நல்ல காற்றா வீசுவேன். ஓ நல்ல காற்றா வீசுவீங்க. அக்கிரமம் யார் உள்படுகிறார்களோ அந்த இடத்துல அக்கிரமத்தா வயல் காற்றடிக்கும். ஓ காத்து அடிக்க மாட்டீங்க பாவம். ஐயோன்னு உட்காந்து இருக்க வேண்டியது. அத்த ஒரு முறை காத்தே அடிக்க மாட்டேன்றீங்களே. ஓ பார்த்தா வீட்டுக்கு பிளான் ஆகி போச்சு. அது கூலிங்கா இருக்குதுன்னு உடம்பு கூலிங்கா இல்ல இல்லாத நோயெல்லாம் வந்துங்குது. ஆமாங்க. என்ன பத்தாவதுக்கு இதெல்லாம் ஏசி வேறங்க. அதெல்லாம் போட்டிருந்தா ரொம்ப ஆதி நாள் இருந்தானா சிமில் வலுக்கு தெரியுமா உனக்கு? சரிங்க. அது திரி போட்டு ஏற்றிட்டு தான் சாப்பிட்டாங்க. ஆமா அதுல தான் உறங்கினாங்க. அதுல தான் அந்த அந்த பேன் காத்து கிடையாதுங்க. எந்த காத்து கிடையாது. ஆதி நாள்ல வேற பெண்களும் ஆண்களும் போய் பாரு நல்லா புஜபலமா தாட்டியாத்தான் இருப்போம். ஆமா 110 வயசு வரைக்கும் 25 வயது இப்படிதான் இருந்தாங்க. இப்போ எல்லா பேரும் எல்லாம் 5 மூட்டை 60 வீட்டுல இருக்குது. சாப்பிட்டு தூங்குறாங்க பாரு. டோன்ட் கேர் வாய்.
ஐயோ மகராஜ் இதெல்லாம் 50 மேல தாண்டது இல்லைங்க. அது போல உறங்கனா இப்ப 50க்குள்ளே புடிச்சு கொடுத்தாண்ட. ஆமா எவ்வளவு உடம்பு சௌகரியமா இருக்குதோ சோம்பேறித்தனம் இருக்குது அவ்வளவு சோம்பேறியா போடும் உடம்பு. ஆமாங்க சரிதானா? உண்மைதாங்க. ஓ அதிகாலை எழுந்து அரசபையில் வருகிற சமயத்திலே தாத்தா தாத்தா என்று பெரிய ஒரு குரல் யாருன்னு பாரு. பாருங்க தாத்தா 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 அப்ப பேட்டிங்க இப்போ எதுக்காக தாத்தா தாத்தா அழுது கொண்டு வர? குழந்தை ஓ ஓ ஓன்னு பகவான் இருக்கிறார் கண்ணபிரான். ஆமா மங்களாட்சியுமே அம்மா அந்த அம்மா இருக்கிறாங்க இருக்காங்க. அவங்க பேர்லாம் நாங்க சொல்லக்கூடாது. ஆமா லட்சுமி கரத்து யாரு கை கொள்றானோ சொன்னாரு தாத்தா படாலு குத்து. ஐயா நான் சொல்லியிருக்கேன் என்னம்மா காரவனுக்கு? கல்யாணமா வெள்ளிக்கிழமை என்று எனக்கும் துரியன் மகன் லட்சுமணனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது தாத்தா. துரியம் பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிருக்கிறார் உன் தந்தை. ஆமா நீ கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கணுமே, நீ இது கொண்டு வர தானே. உனக்கு என்னமா சங்கல? பாண்டவரிலே நடுப்புறத்தவர் யார் தாத்தா? அவருக்கு பிறந்தவர் அபிமன்யு. அவர்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் தாத்தா. என்னது? டேய், ஓ பெத்த தாய் தந்தை எங்க பார்த்து வைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் குடும்பம் பண்ணணும். ஆமா நல்லா இருக்க குடும்பம். அப்பா அம்மாவே நிச்சயம் பண்ணிட்டாங்க. இது ஒரு இடம் என்னம்மா சொல்றேன்? யார் இடத்துல நிச்சயம் பண்ணிருக்கிறார்? யாருக்கு? சூரியன் மகனை கண்ணை ஒரு பொண்ணுன்னு செல்லம் விட்டு வளர்க்குறாங்க.
மனுஷன் ஆமா இந்த மாதிரி கறியா தான் போடும் போது சொல்லாத போல இதுதான் போவோம். உனக்கு யாருமா வேணும் பாண்டவர்கள் நடுப்புறது யார்? அர்ஜுனா அர்ஜுனங்க. அவருடைய மகன் அபிமன்யு அவர்தான் எனக்கு வேறு தாத்தா, அவர்தான் தாத்தா. ஆமா அவரு வேணும்னா நான் கேட்கறேன் நம்ம புச்சாந்து கொடுக்குறது அதானே. அப்பா அம்மா என்ன இஷ்டப்படுறாங்களோ அது பிரகாரம் கைது நீட்ட வேண்டியது ஆமா நீ அவரு வேணும் பாடசாலைக்கு போக சொன்னேன் பாடசாலைக்கு சென்று எப்போதிலிருந்து இது பழக்கம் தெரியுமா தாத்தா? எப்போது சின்னஞ்சிறு வயதினிலே பள்ளி அவருக்கு நான் மனைவியாகவும் அவர் எனக்கு கணவனாகவும் கணையாலே மாற்றிக்கொண்டோம் தாத்தா. ஆயிரத்தி ஊருக்கு போதே உங்க கல்யாணி மாத்திட்டாங்களா பாத்தியா பாடசாலைக்கு போய் படிக்க சொன்னா இந்த வேலை யாருங்குது பாக்குறது பல உன்னை கொடுக்கட்டாப்பா தப்பு படது உங்க பேத்திய குழந்தைடாது அதே அதனால தெரியல அன்பா தான் திருத்தணும் அஜி தான் திருத்தணும் அவசியம் கிடையாது நாங்க இருங்க ஆமா சின்ன வயசுல உனக்கு எதுனா தேவைன்னா யாரு கையில கேப்ப தாத்தா கையில தானே கேப்பேன் தாத்தா இடத்திலே தாத்தா கேட்பேன். எனக்கு வளையல் வேணும் கம்பள வேணும் ஜிமிக்கு வேணும் பாவாடை வேணும் கிளிப்பு வேணும் ஆளுந்திரையா மாதிரி போவாடு இப்படி வா இங்க வா நான் உண்டு என் பேச்சு உண்டு அப்படியா நீ என்ன சோடா பாட்டில் மாதிரி வந்து போ உள்ள சரி நீங்க எங்கன்னா சேர்ந்துங்க போகாத்து தோசிட்டு வா வாங்க தாத்தா, என்ன சொல்ல வர நாங்க இருவரையும் சேர்த்து வைக்கணும் தாத்தா. இந்த வேலை செய்யறதுக்கு தான் வந்துக்கிறேன் நானு உலகம் 56 நாடு அனைத்தும் எங்க தர்மம் செய்து அங்க காற்று வெட்ட வேண்டும் என்று பகவான் கட்டளை போட்டிருக்கார் ஆமா அது பிரகாரம் தான் நான் செய்ய முடியும் நீ எதுக்காக வந்த எதற்காக தங்களை அழைத்தேன் தெரியுமா? எதுக்காக அறிந்திட ஒலையை அரை குந்தி பட்டாங்க போய் அறிந்திட ஒலையை இருக்கின்றேன். இதை எப்படியாக மானக்குந்தி பட்டினத்திலே சேர்க்க வேண்டும் தாத்தா. ஆனாகுந்தி பட்டினம் ஆமா, இப்போ நான் அங்க போய் அபிமானம் எங்க இருக்கிறாரு பார்த்து கொடுத்துட்டு வரணுமா பார்த்து எங்க இருவரையும் நீதான் தாத்தா சேர்த்து வைக்கணும் தாத்தா. இப்போ என்ன வேலை இதை பூட்டி கொடுத்து கேமரா பண்ணுவாங்க திருமுருகா தாத்தா வாங்க தாத்தா. என்ன வேலை ஓ இந்த குழந்தை ஆமா கூட்டி கொடுக்குற வேலை பாடி செய்வாங்களே கூட்டி கொடுத்து பாடு கட்ட ஆமா அந்த வேலை இப்ப நீ செய்யணும் மனாரா தாத்தா தாத்தான்னு தெய்வம் உனக்கு கூப்பிட்டாங்க இப்ப கூட்டி வைக்க சொல்றாங்க இந்த வேலையை நான் இறங்கிட்டேன் ஆமா இறங்கணும் ஏய் பேத்திக்காக இறங்கியே தேரணும் மக தட்டின தலை வைத்து உள்ள போய் கொண்டு கொண்டு போட ஐடியா குடும்பம் அப்பா தாத்தா பத்திரமா போய் வரணும் தாத்தா. ஆனா குந்தி பட்டணத்துல இந்த ஓலை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதானே ஆமா, நான் காற்று மூலயமாக சென்றிருக்கிறேன் ஆகட்டும். எடுத்து போறேன் சூறாயமா கூட்டிட்டு உள்ள போ நீங்க எப்படின்னா போனா கூட போங்க தாத்தா. இந்த ஓலை பத்திரம் தாத்தா. அப்படியா நான் எப்படின்னா போனோம் ஓலை எடுத்து போய் அபிமன்னோட சேர்க்கணும் அவர் அடி சேர்த்துருங்க எப்படின்னா போ தாத்தா. எனக்கு தெரியாது அதெல்லாம். இந்த ஓலை எடுத்து போய் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்து தாத்தா. பத்திரம் தாத்தா. சேர்த்தி தாத்தா ஓலை கொடு சோமாருப்பா சித்துப்பா என்ன சித்தியம்மா அப்புறம் பேசு இப்போ பேசாது சரி புறப்படலாமா நீ போயிட்டு வா புறப்படுங்க தாத்தா. பத்திரம் தாத்தா.